நம்ம மல்லிகை இப்போ வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய குறிக்கோளோட தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இல்லாம இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம மல்லி வந்து செய்ய போறாங்க. அதுவும் வந்து இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருக்குமே வந்து தோணும். பட் இருந்தாலும் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தா தான் வெண்பாவ காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ரவுடி கும்பலுக்குள்ளேயே வந்து பூந்து கடைசியில நம்ம மல்லி இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய ரொம்ப ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு விஜய் வெறுக்கிறாரு, விஜய் வந்து கோவப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வெண்பாவை கொண்டு போய் விஜய் கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் வந்து குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எல்லாத்தையுமே சிறப்பா வந்து நம்ம மல்லி செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. இதுல நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்துமே இருக்கு. ஏன்னா அந்த ரவுடிங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லிய வந்து அங்க கடத்திருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல வேற நம்ம மல்லி இப்ப எங்க இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம மல்லி இப்போ ஒரு போன் கூட வந்து வச்சுட்டு இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா மல்லி வீட்லயே போனை வச்சுட்டு ஒரு போட்டோவை மட்டும் கொண்டு போயிட்டு அங்க வந்து எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மல்லி வந்து அங்க போய் யார்கிட்ட விசாரிச்சாலும் அந்த தெருவுல, அதாவது அங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாருமே நீ எதுக்காகமா இங்க வந்த, அதுவும் இல்லாம இந்த ஏரியால ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல ஊர் பக்கம் போய் சேருமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே ஹைப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன் பொண்ணை காப்பாத்த முடியாது, உன் உயிரையாச்சும் காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, பட் இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம என்னோட உயிரையும் தாண்டி எனக்கு வெண்பாவோட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ அடுத்தடுத்து விசாரிச்சுக்கிட்டே போனாங்க. ஆனா கடைசியில நம்ம மல்லி இப்படி ஒரு சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு போனப்போ அங்க சில ரவுடிங்க இருக்காங்க. ஏற்கனவே ரவுடிங்க அப்படின்னாலவே வந்து நம்ம மல்லி வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த டீல் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நார்மலா போட்டோவை காட்டி நம்ம விசாரிக்கிறத விட, அதுவும் இல்லாம பக்கத்துல, அதாவது வேற ஒரு ஆட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ, அங்கதான் ரவுடிங் இருப்பாங்க. அதாவது ரவுடிங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லிங்க் இருக்கு. அதனால நான் சொல்ற மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உன் பொண்ணு கண்டிப்பா ஏதோ ஒரு ரவுடிங்க கிட்டதான் இருக்காங்க. அத இப்போ நான் சொல்லக்கூடிய ரவுடிங்களை வச்சு நீ ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி இந்த போட்டோ காட்டி அவங்க கிட்ட இந்த மாதிரி பொண்ணை தேடி வந்தேன், என் பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ரவுடிங்க கிட்ட நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்ற மாதிரி நீ போய் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு நல்ல மனுஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெண்பாவை காப்பாத்தியே ஆகணும். அதாவது நம்ம மல்லி வந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடதையும் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க நேரா போயிட்டு அந்த ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்றேன், அங்க போயிட்டு அந்த ரவுடிங்களை பார்த்து இந்த மாதிரி வந்து எனக்கு பொண்ணுங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி டீல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 1,00,000 2,00,000 ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வந்து 1,00,000 2,00,000 இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வந்து விற்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவே அந்த மாதிரிதான். இந்த ஏரியாவுக்குள்ள வந்து நீ பொண்ணை தேடி வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புனாங்க. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு வேற வழியே இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாரையுமே மீட் பண்றாங்க. அதாவது அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு குயின் வந்து வந்துடுச்சு, அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லியே வந்து இவங்க கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா மல்லி கொடுத்த ஒரு டீல்னால கடைசியில வந்து இப்படி மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கும்பல் வந்து ஒரு குழந்தைய வந்து 2,00,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இது பெரிய டீலு, அதுவும் இல்லாம ஒரு 5 குழந்தைங்களை நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா 10,00,000 ரூபாய் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லி இங்கிருந்து நேரா போன உடனே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பொண்ணுங்க வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது இவங்க எப்படி வந்து குழந்தைங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல விற்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம மல்லி வந்து வாங்குறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க. ஆனா கடைசியில வந்து அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணுங்க யாராச்சும் இருக்காங்களா, அவங்கள வந்து
அதாவது ஒரு தலைக்கு ரூ. 10,00,000 வந்து குடுக்குறாங்களாம். 2 பொண்ணுங்க இருக்கு அப்டின்னோனே 2 பொண்ணுங்க, ஒரு பையன் 2த்தையும் 3 பேரையும் வந்து கடத்தி வச்சிருந்தாங்க. அங்க வந்து ஃபோன் பண்ணி, அதாவது வெண்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஒரு தலைக்கு வந்து ரூ. 10,00,000 வந்து குடுக்குறாங்க. 2 பொண்ணுங்க வேணுமாம். ஏன்னா பொண்ணுங்கள வந்து கூட்டிட்டு வந்தா தான், உண்மையிலேயே அங்க வந்து வெண்பா இருக்காளா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி இருந்துட்டு மல்லி வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. மல்லி வந்து உண்மையிலேயே தான் பொண்ண தேடி வந்திருக்காங்க. இந்த கும்பல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, மல்லிய கொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா அது எதையுமே வந்து மல்லி வெளிய காட்டிக்காம, தன்னோட பயத்த எல்லாத்தையுமே உள்ளேயே வச்சுக்கிட்டு, ஒரு தலைக்கு 10,00,000 2 தலைக்கு வந்து 20,00,000 2 குழந்தைங்களுக்கு 20,00,000 அப்படின்னு உடனே வந்து அந்த ரவுடிங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதே மாரி அந்த கும்பலுக்கு தலைவியான இந்த க கலாவதியும் வந்து ஓகே சொல்லிறா. இந்த மாரி வந்து ஒரு தலைக்கு 10,00,000 நம்ம 5 பேர கொண்டு போய் விட்டாலே 10,00,000 தான் கிடைக்குது. 2 தலைக்கே வந்து நமக்கு இப்போ 20,00,000 கிடைக்குது. மிகப்பெரிய பார்ட்டியா தான் இருக்கு போல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு, அடுத்ததா வந்து இப்போ வெண்பாவையும் ஒரு பொண்ணையும் வந்து இப்போ விக்கிறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. ஆனா அது மல்லி கிட்ட தான் விக்க போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நம்ம மல்லி மிகப்பெரிய சம்பவத்த செய்ய போறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. விஜய்க்கு இப்பதான் புரியும் அதாவது மல்லி வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.